தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கொடி விழாவிற்கு திடீரென வருகை தந்த உதயநிதி சற்று முன் பரபரப்பு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இன்று பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். இதனையடுத்துதான் தாவேகா கட்சியின் பாடலையும் வெளியிட்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக விஜய் அறிவித்திருக்கிறார். இதற்காக சற்று தீவிரம் காட்டி வருவதையும் செயல்களால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாவேகா கட்சி சார்பாக மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதேபோல் கட்சியின் கொடி மற்றும் பாடலை வெளியிட்டார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கொடியில் வாகைப்பூ, இரட்டை யானைகள், சிவப்பு, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற வண்ணத்தில் 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறமாகவும் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இடம்பெற்றுள்ளன. மேலும் கொடி ஏற்றிய பின் பேசிய விஜய் அவர்கள், இன்று நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த கொடியை நான் அறிமுகப்படுத்தி உள்ளேன். கொடியை அறிமுகப்படுத்தியது பெருமையாக நினைக்கிறேன். இது கட்சி கொடியாக மட்டும் நான் பார்க்கவில்லை, தமிழ்நாடு மக்களுக்கான எதிர்காலமாக பார்க்கிறேன். வருகிற ஆண்டுகளில் கட்சி ரீதியாக நம்மை தயார் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாடு மக்களின் உயர்வுக்காக சேர்ந்து உழைப்போம் என விஜய் தெரிவித்தார். இது மட்டுமில்லாமல் தாவேகா கொடிக்கான அர்த்தத்தை பின்னர் தெரிவிப்போம் என விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கொடி அர்த்தம் குறித்து சங்க காலத்தில் வாகை மலரை மன்னர்கள் பயன்படுத்தி வந்தமையால் அதோடு தொடர்புபடுத்தி வைத்து பார்க்கையில் சங்க காலத்திலிருந்து தமிழ் நிலத்தில் வாகை மலர் இருந்து வருகிறது. சங்க காலத்தில் போர் புரிபவர்கள் வெற்றியின் அடையாளமாக வாகை மலரை சூடி வருவார்கள். வாகை மலர் வெற்றியின் குறியீடாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கட்சி கொடி ஏற்றிய பின் உறுதிமொழி வாசித்தார் விஜய். அதன்படி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். குறிப்பாக சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்று உறுதிமொழியை வாசித்தார் விஜய். இந்த நிலையில்தான் திமுக அதிகம் பயன்படுத்தும் சமூக நீதி என்ற வார்த்தையை தனது உறுதிமொழியில் விஜய் இணைத்துள்ளார். மேலும் இந்த நிலையில்தான் விஜய் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த போது திமுகவில் இணையப் போகிறார் என்ற தகவல் எல்லாம் பேசப்பட்டது. அதற்கேற்றாற்போல் இந்த நிகழ்ச்சிக்கு திமுகவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதன் பேரிலேயே உதயநிதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால் உதயநிதி இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது.